ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி, எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவருமாவா, சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பிரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையில் வருமிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாளாட்டமனை தான் பார்த்துட்ருக்கீங்க. இது அமாவாசை தோறும் நாங்கள் ஊஞ்சல் தாளாட்டில் சிறப்பாக பண்ணிட்டு வரோம். நிறைய பக்தர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இது துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், அமானுஷ்ய சக்திகள்லாம் இந்த விரட்டி அடிக்கப்படும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதிரியால் பல விஷயங்கள் துன்பத்தால் பாதிக்கப்பட்டு இந்த கலியுகமே பெரிய ஒரு போராட்டத்தில் தான் வந்துட்டுருப்பீங்க. அதெல்லாம் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அமாவாசையான ஊஞ்சல் தாளாட்டுக்கு அவ்வளோ பேர் பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேயும். இப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட கோயிலுக்கு மட்டும்தான் சென்று இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அம்மா தெரியாத இடமே கிடையாது. ஏன்னா ஒரு சக்தி பீடம்னா அந்த இடத்த மட்டும்தான். இப்போ சமயபுரம்னா சமயபுரத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க, அதை சுற்றி இருக்கிறவங்க. மேல்மருவத்தூர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திருவேற்காடு கருமாரியம்மன்னா அந்த கோயிலை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி இந்த பெரிய பாளையத்தம்மனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான். ஏன்னா அந்த எல்லைக்கு ஒரு பவர் இருக்குது, ஒரு ஈர்ப்புத்தன்மை. அந்த இடத்த விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா இழுப்பாங்க அந்தந்த இடத்துலையும். இப்போ என்னென்னா மலையை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அம்மா கிட்ட போனோம்னா நமக்கு ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தேடி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா தலைமை பீடமும் இதுதான். அதனால் கடைசியாக அது கலியுக நாயகியாக இருக்கிறது அங்காளம்மன் தான். இந்த அங்காளம்மன்கிட்ட வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மார்கழி மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு நிறைய பேர் மாலைகள் போட்டுட்ருக்காங்க. மேல்மருவத்தூருக்கு கூட்டம் வந்துட்டுருக்காங்க. இந்த அமானுஷ்ய சக்திகள் ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்கிறோம். நம்மளே பார்த்தீங்கன்னா மருவத்தூருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாலை போடுறது, ஐயப்பனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போடுறது. இது எதுக்குன்னு சொன்னால் நமக்குள்ள ஆன்மீகம் உள்ளே வரணும், நமக்குள்ள தெய்வத்தன்மையானது உள்ளே வரணுன்றதுக்காக தான் இந்த மாலைகள் எல்லாமே. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த மாலைகள் ஐயப்பன் கோயிலுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அற்புதமாக பிடிக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் அது ஒரு பாரம்பரிய விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல. பெரியவங்க சின்னவங்க காலில் விழுறதும், சின்னவங்க பெரியவங்க காலில் விழுறதும் எல்லாத்துக்கும் சரிசமமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பார்க்கும்போது அப்படியே அனுபவிச்சிருக்கோம். இது சாதாரணமாக இருக்கும்போது காலில் விழுமானா விழ மாட்டோம். அப்போ தெய்வத்துக்குள்ளே வரும்போது அங்கே எல்லாருமே தெய்வங்களாகவே நினைக்கிறோம். அவங்ககிட்டே ஆசீர்வாதம் வாங்குறோம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இது எந்த ஒரு இதுலேயுமே கலாச்சாரத்துலேயும் வராது. நான் மற்ற இதுலாம் நான் சொல்ல வரல. இந்த மாதிரி ஆன்மீக தன்மையில் உள்ளே வரும்போது பாகுபாடு இன்றி பெரியவங்க சின்னவங்க அந்த ஒரு இதுவே கிடையாது. எல்லார் காலையும் எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. எனக்குள்ளே அது பிடிச்சது என்னென்னா, அந்த ஐயப்பன் கோயிலில் போகும்போது எனக்கு ஒரு சில அமானுஷ்ய சக்தி தெரியப்படுத்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் செய்யும் போது ஒரு அமானுஷ்ய சக்தி ஆனது நம்ம கூட இருந்து வழிநடத்தும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு சிலர் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, சார் நீங்கள் மலையனூர் கோயிலுக்கு இந்த அமாவாசை போலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அம்மா தான் கூப்பிட்றாங்க, அவங்க கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அம்மா மூலியமாக உங்களுக்கு மலையனூருக்கு வாங்க அப்படின்னு தெய்வங்கள் பேசும். அந்த மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ தான் சமீபத்தில் போகல. அது காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போதே சொல்லுவார், என்னப்பா எப்பப்பா போகிறேன், எப்பப்பா மாலை போட போகிறீங்கன்னு கேட்பாங்க. சரி ஐயப்பன் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். அப்பயும் நான் போட மாட்டேன். ஏன்னா 3 தடவை கூப்பிட்டா தான் நான் மாலையே போடுவேன். அது ஒரு கணக்கு வச்சுருந்தேன். அப்புறம் 2வது தடவை எப்பப்பா ஒன்றுமா போடல அப்படின்வாங்க. அப்போ ஐயப்பன் கூப்பிட்டுட்ருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். 3வது தடவை எப்போ போட போகிறப்பா, எல்லாமே போட்டுட்டாங்கப்பா, எப்போ தான் கிளம்புற மாதிரி இருக்கிற. அப்போ ஐயப்பன் இந்த மாதிரி தான் ஒரு ஆட்கள் மூலியமாக தான் பேசுவாங்க. தெய்வங்கள் என்னென்னா ஒரு நபர் மூலியமாக தான் பேசும். இது நீங்கள் அமானுஷ்ய சக்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் தெரியும், இல்லைன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
எந்த அளவுக்கு அலங்கரிக்கப்பட்டு பாருங்கள், ஐயப்பன் கோயிலில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பூஜை முறைகள் இங்கே நாங்கள் மலையனூரில் ஐயப்பனுக்குன்னு ஒரு சிறப்பு வழிபாடு பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்கிறது மலையனூர் கோயில் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நாங்கள் வந்து அம்சமாக பார்க்குறோம். அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், நான் வந்து மாலை போடுவேன். 3வது தடவை ஐயப்பன் நம்மளை கூப்பிட்ருக்கார், இந்த வருஷம் வந்து வர சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீப காலமாக வந்து யாருமே என்னை கேட்குறதில்ல, கூப்பிட்றதில்ல. அப்போ வந்து ஐயப்பன் வந்து நம்மளை அழைக்கலை அப்படிங்கிறது நான் உணர்ந்து இப்போ சமீப காலமாக நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ளே வரணும், யாருன்னா சொல்லணும். எப்பம்மா போகிற, பௌர்ணமி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அமாவாசை வரும்போதே சொல்லுவாங்க, இந்த மாதம் போகிறேம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம் அம்மாவை தான் நம்மளை கூப்பிட்றாங்க. ஏன்னா தொடர்புபடுத்துவாங்க, நம்மளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்ச நபர்கள தெரியாத நபர்கள் கூட கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. அப்படி கூடும் போதே நம்ம வந்து இந்த மாதம் போகிறதுக்கு ரெடி ஆகிடணும், அமாவாசைக்கு நம்மளை கூப்பிட்டுட்ருக்காங்க. புதுசாக ஒரு சிலர்லாம் பேசுவாங்க, அவங்ககிட்டே வந்து சார் நீங்கள் வரீங்களா, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் கஷ்டங்கள்லாம் தெரியுது, நானும் மாதம் மாதம் போயிட்டு தான் இருக்கேன், அந்த கோயிலுக்கு போகும்போது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து வாங்க, நீங்களும் வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதே அம்மா தான் அழைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கிறது வந்து தெரிஞ்சு தான் அம்மா வந்து உங்களை கூப்பிட்றாங்க. இப்போ இந்த வீடியோவே நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அம்மா உங்களை வந்து கூப்பிட்றதுக்காக தான் அழைக்கிறாங்க, யாரும் அழைக்க மாட்டாங்க. உங்களை வந்து இந்த மாதிரி தெய்வம் தான் கூட இருந்து பேசும், வழி நடத்தும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் தெய்வத்துக்குள்ளே இருக்கணும். ஏன்னா குலதெய்வத்துக்கு வந்து முறையாக செஞ்சுட்டு வரணும், பித்தர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கணும். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் அம்மா எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் தொந்தரவுலாம் கொடுத்துட்ருக்க, நானும் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் மத்தியில் வந்துட்டு அந்த கலியுகம் வந்து நரக வேதனையை அனுபவிச்சுட்ருக்கோம், இந்த கலியுகம் சிறப்பாக இல்லை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை நான் சமாளிக்க முடியாததான் இருந்துகிட்ருக்கேன். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் முடக்கமாட்டம் இருக்கட்டும், அப்படி எல்லாமே லாக் பண்ணியிருக்கு. ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடத்த முடியாது, திருமண தடை, புத்திரபாக்கியத்துக்கு தடை, ஒரு நிம்மதி இல்லாத பழப்பு தான் ஓடிட்டுருக்கோம். எங்களுக்கு ஏமா அப்படி சோதனை காமிக்கிற அப்படி சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது புலம்புறதால எந்த வித மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெய்வ சக்தி வரணும்னா இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய சக்தி உங்ககிட்ட பேசுது யாருன்னா சொல்லியிருக்காங்கன்னா அது அம்மாவே அழைக்கிறதா நினச்சிக்கிட்டு நீ இந்த இடத்துக்கு வந்து போகலாம் தான் மாற்றங்கள் ஏற்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷமாவது வரணும். ஏன்னா 1 வருஷம் ஏன் வரணும்னு சொன்னால் 365 நாட்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நாள், தெய்வத்துக்கு வந்து ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் தான் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால் நான் வந்து போனேன் சார், ஒரே மாதம் தான் சார் வந்தேன், அதுக்கப்புறம் வரதுக்கு முடியாத சூழ்நிலை சார் சொன்னால் தெய்வங்கள் உங்ககிட்ட வந்து வரலை, தெய்வ அனுசரணை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் உணரலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு வரணுன்னாவே ஒரு சக்தி, அவங்களுக்குள்ள ஒரு சக்தி ஈடுபாடு இருந்தால் தான் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வர முடியும். தெய்வ அருள் இல்லைன்னா நிச்சயமாக நீ கிளம்புற டைமில் கூட ஆஃப் ஆக்கிடும். நான் கிளம்பலான்னு இருந்தேங்க, அது பார்த்தா ஏதோ சூழ்நிலை தடைப்பட்டு போச்சு, அப்படியே என்னால் வர முடியாதுங்க, நானும் கிளம்பி நின்று போகிறேங்க, ஒரு தடையாவது வந்து பார்க்கலான்னு பார்க்குறேன் ஆனால் முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்போ வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்மளை ஆட்டி படைச்சிட்டு வர முடியாமல் தடுக்குது. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் பரிகாரத்துக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், சார் வாங்க சார் பண்ணிக்கலாம், நிறைய பிரச்சனை அங்கே பார்த்துருக்குன்னு சொல்கிறீங்க, இங்கே வாங்க உங்களுக்கு நான் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லுவேன். கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும், வரமாட்டாங்க. அன்றைக்கி நேரம் பார்த்து சார் நான் வரணும்னு நினச்சிருந்தேன் சார், திடீர்னு ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆகிடுச்சு சார், வர முடியல சார் சொல்லிவிடுவாங்க. மேற்கொண்டு அந்த கெட்ட சக்தி நம்மளை வரவிடாமல் தடை பண்ணும். அந்த தடைகள்லாம் தாண்டி தான் வரணும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொன்னால் நம்ம அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்னா இந்த எல்லைக்கு வந்த போது நிச்சயமாக அதுக்கு பலன் தருது. எவ்வளவு கூட்டம் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். அந்த அமாவாசை ஊஞ்சல் பார்க்கறதுக்காக, தாலாட்டு பார்க்கறதுக்காக, முன்கூட்டியே இடம் பிடிக்கிறதுக்காக 6 மணிக்குள்ளேயே வந்துடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இது வரைக்கும் வராதவங்களாம் என்ன சார் கேட்குறாங்க, டிக்கெட் என்ன போடுறாங்களா உட்காரத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்தது இல்லை போலக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துக்கு வந்து போனவங்க நிச்சயமாக தெரியும். அதனால தான் இவ்வளோ லட்சம் மக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. அமாவாசை வழிபாடு வந்து சிறப்புமிக்க வழிபாடு, புராண காலங்களிலே கொடுத்துருக்கு. அமாவாசை பித்தர்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இன்றைக்கி எல்லாமே தவற விட்டுட்ருக்கோம். பித்தர்களுக்கு எதுவுமே நம்ம பணிவிடை செய்கிறதில்ல, அவங்களுக்கு ஒரு நினச்சி ஒரு பூஜை முறைகள் எதுவும் பண்ணுறதில்ல. எங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு இது இல்லை சார், நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவும் செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழகழிச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போதுன்னா இது எல்லாமே ஒரு சாபத்தில் இருக்கும்போது நிவர்த்தி ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிவர்த்தி ஆகும். குலதெய்வமும் பார்த்தீங்கன்னா போகிறதில்ல, 6 மாதம் ஆச்சு சார், 1 வருஷம் ஆச்சு சார், குலதெய்வ கோயிலுக்கு கூட நாங்கள் போகிற சார். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு பித்திருக்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது நிச்சயமாக பலன் தருது. இதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா மாதம் அமாவாசைனா வந்து போகிறது வந்து பழக்கத்தில் வச்சுக்கணும்.
கிட்டத்தட்ட ஒரு புதுசாக நான் இப்போ தான் வரேன்னு சொன்னால் ஒரு வருஷமாவது வரணும். ஏன்னா 365 நாட்கள் வந்து ஒரே நாள் தான் உங்களுக்கு வந்து. இறைவனுக்கு வந்து ஒரு நாள் தான், நமக்கு தான் வந்து 365 நாள் சொல்லுவோம். அந்த ஒரே நாளில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2025 உங்களுக்கு வந்து பெரிய மாற்றத்தை சந்திக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மாதம் வரதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது சாமியை பார்க்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 20 பேர் மட்டும்தான் சாமி பார்க்குறாங்க. 80 பேர் வெளியே அந்த மண்ணை மெரிச்சிட்டு ஊஞ்சல் தாளாட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்படி என்ன பண்ணணும்னு சொன்னால் 3 மாதம் நம்ம இங்கே வந்துட்டோம், 4வது மாதமாவது அம்மாவை பார்த்தோன்னு சொல்லிட்டு லைனில் நிற்கும். லைனில் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படி ஆகும் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. இந்த கோயிலில் வந்து ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? எந்த கோயிலையும் அந்த மாதிரி நின்றுக்க மாட்டேங்க, நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து கலியுகம் வந்து அவ்வளோ பிரச்சனையோடு இருக்குது. அதனால் நம்ம பிரச்சனைலேருந்து விடுபடணும்னு சொன்னால் இந்த ஒரு அம்மானு சக்தியானது நம்ம உள்வாங்கணும். அவசரமாக வர்றது அவசரமாக போகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன் சார், நல்லா தான் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறையும் அம்மாவை வைக்கலை, எனக்கு நல்லபடியாகவே நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க, அதனால் நான் வந்து பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகிறேன்னு தான் அவங்க தான் அடிச்சா முடிச்சான்னு வருவாங்க, அடிச்சா முடிச்சான்னு போயிடுவாங்க. அப்போ நமக்கு கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைலேருந்து விடுபடணும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ அதுக்காக அம்மாவுக்காக நம்ம உட்காந்து கண்ணீர் விட்டு அந்த ஊஞ்சல் தாளாட்டு சந்தோஷப்படுத்தி அம்மா நினைவுகளோடு அங்கே உட்காரும் போது நிச்சயமாக பலன் தருது. ஏன்னா சுடுகாட்டு எல்லை பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த இடத்துல படுக்கிறாங்க. அது உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. சினிமா ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை பெரிய ஒரு கம்பெனி நிர்வாகம் நடத்தக்கூடியவங்களாக இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து நாங்கள் படுத்துட்டு போகிறோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் வருவோம் சார், வருவோம், யாருக்கும் நாங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் சொல்கிறதில்ல, வந்து படுத்து எஞ்சி போவோம் சார். ஏன்னா இன்றைக்கும் எனக்கு வந்து ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் நான் யாருக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க சார் இல்லை சார், வருவோம், வந்துட்டு அங்கே அப்படியே படுத்து எஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவோம் சார். ஏன்னா தொழிலில் ஒரு சில சிக்கல்லாம் இருந்தது, அந்த சிக்கல் வந்து நாங்கள் விடுபட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து போகிறது. ஏன்னா இது வந்து கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள், பேய் பிசாசு, பில்லி சூன்யம், தடை தாமதம், தொழிலில் தடை, கல்வியில் தடை, எல்லாத்துலேயுமே தடையாக இருக்கும். திருமணத்துக்கு தடையாக இருக்கும், புத்திரபாக்கியத்துக்கு தடையாக இருக்கும், எல்லாத்துக்குமே தடையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தகர்த்தெறியப்படும் இந்த இடத்துக்கு வரும்போது. அப்போ வருடந்தோறும் வரணும். வருடந்தோறும் வந்தீங்கன்னா தான் இந்த 365 நாள் தான் ஒரு நாள். அப்போ வந்து மாதம் வந்துட்டு போயிட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். இல்லைன்னு சொன்னால் ரிசல்ட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஒரு தடவை வந்துட்டு போயணும்னு சொல்ல மாற்றங்களோடனா நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தாது. அப்போ மாதம் வந்து போகணும். அமாவாசைனா இந்த எல்லையில் வந்து மிதிக்கணும். சப்போஸ் நான் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து சாமி தரிசனம் தான் பார்க்க முடியலன்னா வித்த நாள் வந்து சாமி தரிசனங்கள் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகள் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். மற்ற நாளில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கலாம். இது வரைக்கும் நான் வந்துட்டு தான் சார் போயிட்டுருக்கேன். இது ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னால் அபிஷேகம் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய எந்தெந்த விஷயத்தில் நம்ம அம்மாவுக்காக மெருகேற்றுறோமோ அந்தளவுக்கு பலன் தரும். வந்துட்டு போகிறதால பலன் அது வந்து பிரயோஜனப்படாது. ஒரு அபிஷேகம் பண்ணி பாருங்கள். அம்மாவுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு, ஏன்னா அவங்கள குளிச்சு விட்டும் போது நிச்சயமாக நமக்கு அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நிச்சயமாக பலன் தரும். மேற்கொண்டு ஏன்னு சொன்னால் இந்த அமானுஷ்ய சக்தி எப்படி பேசுது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சில கதைகள் சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மண்டபத்தில் தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் அம்மாவை வந்து ஊஞ்சல் தாளாட்டு பாடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கேட்டு வேலி போட்டு எல்லா ஜனங்களையும் உட்கார வச்சு எல்லா பராமரிப்பையும் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் பல கோடி மக்கள் இந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் வந்து அமானுஷ்ய சக்தியில் பேசும்போது, நடக்கும்போது, வீட்டில் நடக்கும்போது அப்பப்போ வந்து நன்றி சொல்லிட்டு போங்க. அன்னதானம்லாம் செய்யலாம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு அமானுஷ்ய சக்தி பேசுகிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்னா, அந்த மாதிரி நான் வந்து மாலை போட்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த கன்னி பூஜை நாங்கள் வந்து அந்த இருமுடி கட்டுவாங்க இல்லையா, உட்கார வச்சு இருமுடி கட்டிட்டு வராங்க. கட்டும் போது எல்லாருமே சேர்த்து கட்டியாச்சு. நைட்டு வண்டி வந்துச்சு, எல்லாருமே ஏற்றுங்க சாமி அப்படி சொல்லி குருசாமி சொல்கிறாரு. எல்லாத்தையும் மேலே ஏற்றுங்கப்பா, எடுத்து கட்டுங்கப்பான்னு சொல்கிறார். அப்புறம் மேலே ஏற்றி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இருமுடி பையெல்லாம் இறக்குங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பை எதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் அடையாளம் வச்சு தான் முன்னாடி வச்சு அந்த பேரோட அடையாளம்லாம் இருக்கும் இருமுடி பையில். எனக்கு தெரியல எது சாமின்னு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பை அந்த இடத்துல நின்று போச்சு. மற்றது எல்லாமே அவங்கவுங்க பை அவங்கவுங்க கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. குருசாமிகிட்ட கேட்குறேன், குருசாமி இது என்னோடய பை எதுனே தெரியல. ஏன்னா வந்து அந்த ஐதீகம், இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது அவ்வளோ ஐதீகம் பார்ப்பாங்க. அங்கே போய் தேங்காய் உடைக்கும் போது அந்த நெய் வந்து குழையாமல் அப்படியே கட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குருசாமி எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே. எங்கே அங்கே போனோடனே பை மாறி போச்சு, இது என்ன பண்ணுறதுன்னு பரவாயில்ல தலையில் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு எல்லார் தலையிலும் ஒன்று எடுத்து வச்சுட்டார்.
நேராக உள்ளே போனோம். ஐயப்பன் கோயிலுக்கு மலை ஏறினோம். மலை ஏறி எல்லா சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டோம். எனக்கு நான் வந்து ஏறும்போதே நினச்சிருக்கேன், யார் பையை எடுத்துகிட்டு இருக்குமோ தெரியல, கன்னிசாமிக்கு நமக்கு இந்த மாதிரி சோதனை காட்டுது. இதில் வந்து ஏன்னா அந்த வெண்ணெய் அந்த நெய் வந்து குழஞ்சிருக்கக்கூடாதான், கட்டியாக தான் இருக்கணுமா. அதுதான் வந்து கன்னிசாமிக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி. இது எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் பாட்டு புலம்பி போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் எடுத்து எல்லாருமே எடுத்து அவங்கவுங்க பையை வச்சாங்க, அவங்கவுங்க பிரித்தாங்க. அவங்கவுங்க பை கரெக்டாக இருந்தது. கடைசியாக ஒரு 10 பை யாராவது இருந்தீங்களோ அவங்க கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறார். குருசாமி சொன்னோடனே நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாருமே ஆளுக்கு ஒரு பையன், அந்த பை யாராகிட்ட இருந்ததோ அப்படி எடுத்து கொடுத்தோம். அவங்கவுங்க பையன் பிரித்தார். கரெக்டாக அவங்கவுங்க பை அவங்கவுங்க தலையில் தான் உட்காந்துருக்கு. அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள். ஏன்னா ஒரு இடத்துல போகிறோம்னு சொன்னால் அந்த கோயிலுடைய அறிகுறிகள் ஒரு சில அமானுஷ சக்திகள் பேசும். அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு, எப்படி நம்ம பை நம்ம கைக்கு தலைக்கிலே வந்துச்சு. ஏன்னா வந்து நீ எந்த அளவுக்கு விரதத்தை கடைப்பிடிக்கிறோ அதுதான் பலன் தரும். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்கவுங்க பை அவங்க கையிலே இருந்தது. அப்புறம் அவர் குருசாமி சொன்னார், பரவாயில்ல எல்லாருமே எல்லாம் தான் விரதத்தெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கேன், நல்லா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆத்ம சந்தோஷம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு அமானுஷ சக்தி நம்மக்கிட்ட பேசுகிறது தெரியும். அதனால் ஒரு சில கோயில்களுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளார வாங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட வந்து பழத்தை கொடுப்பாங்க, மாலை கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டவங்களுக்கு கூட கிடைக்காது, நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் உணரலாம். அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு அமானுஷ சக்தி நம்மக்கிட்ட வந்து பேசுது, வழி நடத்துதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு பார்த்தா நான் உள்ளார மூலஸ்தானத்துக்கு உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈடுபாடு தான், பக்திகள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்திங்களோ ஈடுபாடு இருக்குங்களோ அந்தமாதிரி சாதாரணமாக உள்ளே போயிடுவாங்க. இன்றைக்கி நடைப்பயணமாக வருவாங்க. பார்த்தீங்கன்னா, சார் நான் நடையாக நடந்துட்டு வந்துட்டுருக்கேன் சார், என்னை விடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவாங்க. அங்கே பல கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சரி, அவங்க சொல்லும் போதே அங்கே இடத்துல வந்து வழிவிடுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். அந்தளவுக்கு தெய்வங்கள் நம்ம கூட வந்து அமானுஷ சக்தி நம்மக்கிட்ட பேசும். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் வந்து அந்தளவுக்கு வந்து அட்டகாசமாக செஞ்சிட்ருக்காங்க. வீட்டில் வந்து பூஜை அறையை அவ்வளோ சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணி, வெள்ளிக்கிழமை பூஜை போகிறதுக்கு வியாழக்கிழமையே ரெடி பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாக வந்து அன்றைக்கி ஃபுல்லாக சிந்தனை எல்லாமே அவங்க மேலே தான் இருக்கும். இன்றைக்கி என்னோடய சிந்தனையெல்லாம் அம்மானுடைய செயல்பாடுகளாகவே இருக்குது. நான் வந்து இது தினசரி அம்மாவை நினச்சிட்டு இருக்கேன்றதால தான் எனக்கு பல மாற்றங்கள், பல விஷயங்கள் எல்லாமே வருது. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு தொழிலில் போகிறீங்கன்னா கூட ஏதோ ஒரு பாதி வந்து இறைவனுடைய தான் பயணம் செய்யணும். எது கொடுத்தாலும் ஆண்டவனே, எடுத்தாலும் நீ தான், கொடுத்தாலும் நீ தான். ஏன்னா அவன் நினச்சா கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. நமக்கு கொடுத்த விஷயத்த 4 பேருக்கு நம்ம செஞ்சு பழகணும். எனக்கு அதிகபட்சமாக கொடுக்கல, எனக்கு அவ்வளோவா எனக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. கொடுத்ததை வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதாவது எங்களுக்கு வந்து குருநாதர் நிறைய சொல்லியிருக்காங்கன்னா, பணத்தை போட்டால் தான் பணத்தை எடுக்க முடியும். நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் அறுவடை செய்யுமா. அதனால் வந்து நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து கோயிலுக்கு போகும்போது, மருவத்தூர் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு 10 ரூபா நோட்டாக வந்து ஒரு 200 300 சில்லறையாக மாற்றி வச்சுங்க. மாற்றி வச்சுக்கிட்டு தட்டி எங்கெல்லாம் கேட்குறாங்களோ, கை நீட்டாங்களோ அந்த இடத்துல ஒரு 10 ரூபா போட்டு பாருங்கள். அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நிறைய செலவுகள் ஆகாது. அந்த 300 எடுத்துன்னு போனால் 300 பார்த்தீங்கன்னா ஒரு 100 அவ்வளோ 150 தான் செலவாகிருப்பீங்க. மிச்சம் 150 எடுத்துன்னு வந்துடுவீங்க. ஆனால் பல செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கும் போது எப்படி தான் செலவாச்சுன்னே தெரியலைங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒதுக்கணும், இதுக்காக தான் ஒதுக்கணும். ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம், நம்மளை நம்பி எவ்வளோ பேர் இந்த கோயிலை சுற்றி கடை போட்டிருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ பேர் வந்தாங்க எனக்கு வியாபாரம் ஆகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரத்துக்கு ஒரு தட்டில் போடலன்னா கூட அவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளோ பூசாரி இவ்வளோ பேர் இருந்தோம் வராங்க, இவ்வளோ ஜனம் வந்துச்சு, ஒருத்தர் கூட தட்டில் 10 ரூபா போடலங்க. நீங்களே பேசுகிறத பார்க்கலாம். அப்போ கோயிலுக்கு போனால் ஒரு 10 ரூபா தட்டில் போடுங்க. அதுக்காக தான் வந்து அவங்க தட்டை பிடிச்சி நிற்கிறாங்க. அப்போ அதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒதுக்கணும். அதே நான் ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் 1000 ரூபா கிட்டத்தட்ட 10 ரூபா நோட்டாகவே எடுத்துக்குவேன். இந்த 1000 ரூபா நோட்டு நான் செலவு பண்ணிட்டு தான் வருவேன்னு தான் போவேன். பார்த்தா செலவு பண்ணுவேன், அங்கங்கே கேட்குற இடத்துலாம் 10 ரூபா போடுவேன். பார்த்தீங்கன்னா 500 செலவாகாது, அப்படியே இருக்கும். ஆனால் 100 வச்சுக்கிட்டு செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சின்னு போனோம்னா எப்படி தான் செலவாச்சுன்னே தெரியல சார், நானும் காசு ஏற்றணும் வந்து எதில் செலவு பண்ணனே தெரியல சார் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு 100 நட்டு உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது டக்குன்னு எப்படி காணாமல் போயிடும். நம்ம இறுக்கி பிடிக்கும் போது அது காணாமல் போயிடுது. கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது வந்து நமக்குள்ளே அது சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுதான் பணத்துக்குள்ளும் நமக்கு உள்ள தன்மையானது. அதனால் நீங்கள் வந்து என்னால் முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஜீவராசியில் கூட நீங்கள் போடலாம். ஜீவராசி எறும்புகளுக்கு தானமாக கொடுக்கலாம், மீன்களுக்கு பொறி வாங்கி போடலாம். பெரிய அளவுக்கு மனிதர்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஜீவராசியிலும் ஒன்று தான்.
அதனால் மாடுகளுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம், நாய்களுக்கு வந்து உணவு அளிக்கலாம். ஏதோ என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். என்னால் உணவு அளிக்கிறேன்னா நிச்சயமாக அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க. மனிதர்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு உண்டான வருமானம் தானாக தேடி வரும். அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரும்போது செலவுக்கு தனியாகவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 100 ரூபா நோட்டே நான் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். அப்படியே 100 ரூபா நோட்டு அங்கங்கே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்காரு. இண்டஸ்ட்ரியல் வச்சு இதை அப்படி கொடுக்குறாரு. அந்த மாதிரி வந்து பணத்தை இந்த மாதிரிலாம் செலவு பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மயான காளி தான் பார்த்துருக்கீங்க. ஏன்னா மேல்மலையனூர் அம்மனுக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அதனால் இங்கே வந்து போகிறவங்களுக்கு அத்தனையுமே மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், மலையனூர் சென்று வந்தால் இங்கே வந்து போகிறவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 2025 பெரிய மாற்றத்தை சந்திக்கணும்னா மலையனூருக்கு வாங்க. ஓம் காளி பகவதி பைரவி, என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டு, நீ சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் பங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.